ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு சின்னம், அந்த சின்னத்துக்கும் கட்சிக்கும் பயங்கர போர் நடந்துருக்கு. அப்பா தந்தை 2 பேரும் ஆட்சியில் நிற்கிறாங்க. எனக்கு என்னவோ இது தமிழகத்தில் இது உச்சபட்ச ஒரு கேவலமான செயலாக நான் நினைக்கிறேன். கட்சியை வளர்த்தவன் நான், நிறுவனர் நான், என்னை சட்டத்துக்கு புறம்பாக மாமழ சின்னத்தை அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்துட்டாங்க, அது ஒதுக்கக்கூடாது, அப்படி இப்படி சிவில் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் போயின்னு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் தான் பிஜேபிக்கு விலக்கு பிடிக்கிறாரு. அவர் எப்படி அவருக்கு ஆதரவாக தானே இது செயல்படும். நம்ம எலெக்ஷன் கமிஷன், நீதிமன்றம் எல்லாம் செயல்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னோட இது என்ன, ஒன்று கேட்குறேன், தயவுசெய்து இதுக்கு பதில் சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற கட்சியை பதிவு செய்து நிறுவனம் பண்ணது யார்? அதை சொல்லிட்டு அப்பாவும் பிள்ளையும் சண்டை போடுங்க தயவு செஞ்சு. கரையான் புற்றெடுக்க கருணாகம் வந்தது போல் சொல்லுவாங்க. இந்த செல்லு அரைச்சி பெருசாக கோபுரமாக கட்டிச்சுன்னா அது எல்லாத்தையும் தின்னுட்டு நலப்பாம்பு உள்ளே உட்காந்துக்கும். நலப்பாம்புக்கு புத்தெல்லாம் கட்ட தெரியாது, பூச்சிங்களை தின்னதான் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும், பழனி பாபான்னு ஒருத்தர் எம்ஜிஆரை இந்த சுண்டு வரல விட்டு ஆட்டினவர், இந்திரா காந்தி கிட்ட எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தினவரே அவர் தான். அந்த பழனி பாபா தான் அநியாயமாக கொல்லப்பட்டார். அவர் ஆரம்பித்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சியினுடைய நிறுவனர் அவர் தான். அப்போ தான் ராமதாஸ் ஐயாலாம் போய் சேர்றாங்க அவங்ககிட்ட. சேர்ந்த உடனே இவங்கெல்லாம் ஜாதி பாலிட்டிக்ஸு, அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கு தீபம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. இதெல்லாம் கண்டு வெறுத்து போன பழனி பாபா, சே போடா அப்படின்னு கட்சியை தூக்கி விட்டு தனியாக போயிட்டார். அவர் என்ன பண்ணிருக்கணும், கட்சியில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுட்டு அவர் கட்சியில் இருந்திருக்கணும். இன்னைக்கு இருந்திருந்தா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆளுங்கட்சியாக கூட இருக்கும். இது வன்னியர் சங்கமாகவே இன்னைக்கு சித்தரிக்கப்படுகிறது. புரியுதுன்னா, உண்மைக்கு புறமாக பேசிட்டு இருக்காங்க, உண்மையை தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஆரம்பித்த கட்சிக்கு, யாரோ வாங்கி தந்த சின்னத்துக்கு அப்பாவும் பிள்ளையும் சண்டை போடுறீங்களே, இது எந்த வகையிலையா நியாயம்? நியாயமா இது?